அதிமுக நிர்வாகிகள் திமுக சேர்ந்தது அதிமுக தலைமைக்கு அதிருப்தி சிங்கம் புலி கரடின்னு சொன்னவங்கள்லாம் எங்களை விட்டு போனாங்க. இந்த இருக்கிறாங்களே, இது மாதிரி தமிழ்நாடு பூரா லட்சக்கணக்கான தொண்டர்கள் இருக்கிறாங்க, இந்த கட்சியை பாதுகாக்கிறாங்க. அது ஒரு சிலர் பதவிகளை பெற்றவர்கள் அதற்கு பிறகு சுயநலத்தின் காரணமாக விலகி சென்றிருக்கக்கூடும். அப்படி விலகி சென்றவர்களை நான் ஒரு வார்த்தை கூட இந்த மேடையிலோ பத்திரிகையாளர் சந்திப்பிலோ நான் குறை சொல்லியதில்லை, பொதுக்கூட்டங்களிலும் குறை சொன்னதில்லை. இருந்தவரையிலே இருந்தார்கள். அதற்கு பிறகு அவர்களுக்கு இதுதான் வசதி என்று முடிவெடுத்து போனார்கள். அதை பற்றி ஒன்றுமில்லை. ஓடுகிற ஆற்றிலே ஒரு கை தண்ணீரை எடுத்துவிட்டு ஆற்றையே நாங்கள் எடுத்து விட்டோம் என்று சொல்வதை போலத்தான் இது. லட்சோப லட்சம் தொண்டர்கள் தமிழகம் எங்கும் இப்படி இருக்கிறார்கள். இதை போல உறுதியாக இருக்கிறார்கள். ஒரு தேர்தலையே நாங்கள் புறக்கணித்தோம். தேர்தலை புறக்கணித்த பிறகு அந்த கட்சி நடத்துவது ரொம்ப கஷ்டம். ஆனால் அந்த தேர்தல் புறக்கணிப்புக்கு பிறகு நான் முதல் கூட்டம் சைதாப்பேட்டையிலே 2.25 மணி நேரம் பேசிவிட்டு தமிழகத்தின் அத்தனை மாவட்டங்களுக்கும் நான் சுற்றுப்பயணம் செய்து செயல் வீரர்கள் கூட்டமும் பொதுக்கூட்டமும் போட்டு மீண்டும் கட்சி அதே வேகத்தோடு எழுந்து நின்றது. இங்கே மக்கள் திலகம் எம்ஜிஆர் தவிர அதற்கு பிறகு கட்சி தொடங்கியவர்கள் எத்தனையோ பேர் கட்சிகளை கலைத்து விட்டார்கள். கட்சிகள் இல்லாமல் போய்விட்டது. ஆனால் 31 ஆண்டுகளாக அன்றெடுத்த அந்த முடிவுக்குப்படி, அன்றைக்கு 93 எடுத்த முடிவின்படி இன்று வரை இந்த இயக்கம் தமிழ்நாட்டுக்காக ஸ்டெர்லைட் நிறுவனமா அதை தமிழகத்தை விட்டு விரட்டி அடித்தது மதிமுக. முல்லை பெரியாரா அதற்கு மக்களை லட்சக்கணக்கிலே திரட்டுவதற்கு மாத கணக்கிலே சுற்றுப்படம் செய்தது மறுமலர்ச்சி திமுக கழகம். நீட்டினோ உறுதியாக கொண்டு வருவேன் என்று பிரதமர் மோடி சொன்னார். ஆனால் அதை கொண்டு வர விடாமல் நான் உயர்நீதிமன்றத்திலே வழக்காடி வாங்கிய ஸ்டே 3.5 வருட காலமாக அப்படியே இருக்கிறது. நெய்வேலி நிலக்கரி நிறுவனம் தனியார்மயமாக்கப்படும் என்று வாஜ்பாய் அரசு முடிவெடுத்த போது அவரை போய் சந்தித்து எங்கள் மண், எங்கள் உழைப்பு, எங்கள் உயர்வை, இது வடநாட்டு பெருமுதலாளிகளிடம் அவர்கள் இந்த பங்குகளை வாங்கி கொண்டு போய் இந்த நெய்வேலி என்எல்சியையும் கொண்டு போய் விடுவார்கள், நீங்கள் இந்த முடிவை மாற்ற வேண்டும் என்று சொன்னபோது அதை ஏற்றுக்கொண்டு அந்த முடிவை ரத்து செய்தவர் அன்றைய பிரதமர் வாஜ்பாய் அவர்கள். அதை போல பெரியார் மையம் டெல்லியிலே இடிக்கப்பட்ட போது அண்ணன் வீரமணி கண்ணீரோடு வந்து என்னை சந்தித்த போது நான் வாஜ்பாய் அவர்களை சந்தித்து அண்ணன் வீரமணியும் உடனே அழைத்து சென்று இப்படி பெரியார் மையத்தை இடித்து விட்டார்கள், திக தேர்தலில் போட்டியிடாது, ஆனால் ஒரு காலத்திலே தனிநாடு கேட்டவர்கள் திராவிடர் கழகத்தினர், திராவிட முன்னேற்ற கழகத்தினர், மீண்டும் எங்களை அந்த திசை நோக்கி தள்ளிவிடாதீர்கள், இந்த பெரியார் மையம் இடிக்கப்பட்டதற்கு கண்டனம் தெரிவிப்பதோடு மாற்று இடம் தாருங்கள் என்று சொன்னேன். உடனே அவர் அமைச்சர் அனந்தகுமாரை கூப்பிட்டு வைகோவும் மிஸ்டர் வீரமணியும் சந்திக்க வருகிறார்கள், எது தகுதியான இடம் என்று அவர்கள் கருதுகிறார்களோ அந்த இடத்தை அவர்களுக்கு இந்த அரசு வழங்கட்டும் என்று சொன்னார்கள். அதே போல அப்பல்லோ ஆஸ்பத்திரிக்கு பக்கத்தில் பெரியார் மையம் புதிதாக கட்டுவதற்கு இடத்தை மிக சொற்ப தொகை 2 லட்சம் மட்டும் தொகை, கட்டட தொகை என்று சொல்லி வாங்கி கொண்டு அது பெரிய முன்பிருந்ததை விட பெரிய மாளிகையாக எழுந்து நிற்கிறது என்றால் அதை ஏற்படுத்தி கொடுத்ததும் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் தான். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.